ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு ஜெய்ஷு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டியான பக்கோடா காரக்குழம்பு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கடாயில் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதில் வடகம் அல்லது கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அது கூட ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்த உடனே புளி கரைச்சதை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா கொதி வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் பக்கோடாவை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பக்கோடா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் செய்கிற பக்கோடா கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். பக்கோடா சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைங்க. நம்ம சேர்த்துருக்க பக்கோடா நல்லா உறிஞ்சி குழம்பு நல்லா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.